நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்னென்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. ஏசப்பா நாமத்தை சொன்னவனே, இயேசு நாமத்தை பேசாதானே பேய் என்ன பண்ணுமா? ஓடும். பாசையெல்லாம் பேசுவோம். அப்ப பாம்பு பிடிக்கிற வேலை இல்லை, ஊதி பாம்பு பிடிக்கிற வேலையில் என்னதுன்னா, இது செய்வினை எடுக்கிறது, சாசின் தந்திரங்களை செய்வினை எடுத்து வெளியே போடுறது. அவருக்கு ஏதுவா எதை குடிச்சாலும் என்ன பண்ணாதான் ஞானஸ்நானத்துக்கு வரங்கட்சிக்குது. அந்த மாதிரி வியாதியஸ்தர் மேல கை தூக்கி காட்டுங்க. இந்த கையை பாருங்க, கொஞ்சம் முறைச்சி பாருங்க, என்ன இருக்குது இதுல? இருக்கிற ராகல தேஞ்சு போயிட்டு பாஸ்டர், என்ன இருக்குது? இந்த கையை ஆண்டு சொல்றாரு, நீ வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பார்கள். நம்ம கைதான் மருந்து, ஆனா கை திட்டு கையா இருக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, திருடக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, எதையாவது வட்டி வாங்கக்கூடாது, செய்வினை வைக்கக்கூடாது. இந்த கை மருந்து. சத்தமாக ரெல்ல சொல்லுவோமே, இந்த கையை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா போய் தொட்டா சுகமாகும், போய் தொட்டா அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தை இனிமேல் உங்களுக்கு நிறைவேறும்.